100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு தகராற காரணம் காட்டி காலம் காலமாக சண்டையிட்டுக் கொள்பவர்களில் இவர்கள் மிக மோசமான பழக்கம் உடையவர்களாக இருந்தார். இதுல என்ன ஹைலைட்னா, அவங்களுக்கு மூட பழக்கம். எதனால இப்படி பலிக்கு வாங்குறீங்க, இப்ப பலிக்கு பலி வாங்குறீங்க இத்தனை வருஷம் கழிச்சுன்னு கேட்டா அவன் சொல்ற காரணம் பார்த்தீங்கன்னா திகிலா இருக்கும். என்னன்னா, ஒரு ஆள் இன்னொரு ஆளை கொண்டுட்டாருன்னு வைங்களேன், கொண்டவர் செத்து போயிடுவார், மௌத்தா போயிடுவார், அவரை கொண்டு என்ன அடக்கிடுவாங்க. கொண்டாரு பாத்தீங்களா, அவரை பலிக்கு பலி வாங்கிடணும். பலிக்கு பலி வாங்காம விட்டுட்டா அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தா இந்த மௌத்தா போனவருடைய மூளையிலிருந்து ஒரு புழு வரும். அந்த புழு அப்படியே அந்த கபூர்ல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். எத்தனை ஆண்டு காலமானாலும் அந்த புழு சொல்லுமா, சீக்கிரம் அவனை கொன்றுங்க, எனக்கு ரொம்ப தவிக்குது, தண்ணி தாகமா இருக்கு, சீக்கிரம் அவனை கொன்றுங்க, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு அது சொல்லிக்கிட்டே இருக்குமா. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த புழு சாகதான். எப்போ சம்பந்தப்பட்டவனை கொண்டு பலிக்கு பலி தீர்த்துறாங்களோ அப்ப அந்த புழு சாந்தி அடைஞ்சிடும். அவன் புழு போய் எங்க போயிடும், கபருக்குள்ள போய் தூங்கிடும். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா? ஒருத்தன் சண்டை போட்டான், அந்த சண்டையினுடைய இறுதியில ஒருத்தன் கொண்டுட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கு பலிக்கு பலி வாங்கினா பரவாயில்ல, அல்லது இன்ன பிற காரணம் ஊரை விட்டு ஓடிட்டு என்ன செய்ய முடியும்? விடமாட்டார்கள். அவருடைய சந்ததிகள் யார் இருக்கிறான், அவங்களுடைய சந்ததிகளுடைய பேர குழந்தைகள்ல யார் இருக்கா, அவர்களை கொண்டே ஆக வேண்டும் என்று துடியாய் துடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு காரணம் அவங்கள்ட்ட இருந்து அந்த மூட நம்பிக்கை தான். அந்த புழு திரும்பவும் கபருக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம பலிக்கு பலி வாங்காம அது நடக்காது என்று ஆழமாக நம்பி இருந்தார்கள். அதனால தன் மகன்கிட்ட சொல்லிடுவாங்க, நம்ம தாத்தாவை அவன் கொண்டுட்டான், அந்த குடும்பத்துக்காரன் கொண்டுட்டான், நம்ம தாத்தாவுடைய தலையிலிருந்து ஒரு புழு உருவாகி கபூர்ல சுத்திக்கிட்டே இருக்குது. எப்போ அவன் குடும்பத்துல யாராவது ஒரு ரத்த கரையை பாக்குறோமோ அன்னைக்கு தான் அந்த புழு எங்க போகும், கபருக்குள்ள போய் அமைதியா தூங்கும். விட்டாத என்று தான் மகனுக்கு சொல்லுவான், மகன் அவன் பேரனுக்கு சொல்லுவான். அப்படியே காலங்காலமா. அல்லாஹு அக்பர். இவ்வளவு பெரிய மூட பழக்கத்தில் இருந்தார். அதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதிரியான மூல பழக்க வழக்கங்களில் அந்த அரேபிய மக்களை வெகு விரைவாக வெளியேற்றிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுவ வலா தயரத்த, தொற்று நோய் என்பது கிடையாது, வலா தயரத்த, பறவை சவுனம் என்பது கிடையாது, வலா ஹாமத்த வலா சஃபர, இன்னும் சஃபர் மாதம் என்பதும் பீடை என்பதும் கிடையாது என்று புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மக்களை திருத்தல, அடிப்படையாகவே தன்னை முழுமையாக மனித வாழ்க்கைக்கு நேர் எதிராக வாழ்ந்தவர்கள், கரடுமுரடாக வாழ்ந்தவர்கள். அப்பேற்பட்ட மக்களைத்தான் அந்த மூட பழக்கத்திலும் திருத்தினாங்களே ஒழிய சாதாரண மக்கள்கிட்ட போய் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இப்படி இருங்க, இப்படி நடந்தா நல்லதுங்க என்று சர்வசாதாரணமாக இஸ்லாத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கவில்லை. காலங்கள் கடந்து இன்றைக்கு நபியருடைய வார்த்தைகள் சஹாபாக்கள் காலம் கடந்து தாபியன்கள், தப தாபியன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள் எத்தனையோ 1500 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலும் இஸ்லாமியர்கள் மூடப்பழக்கத்தில் இருக்கத்தானே செய்கிறாங்க. காரணம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாதிரி. நம்ம முழுக்க முழுக்க முஸ்லிம்களாகவே இருந்தா ஓரளவு ஈமான் இஸ்லாத்தோட இருப்போம். நம்ம இருக்கிறது இந்திய திருநாடு இல்லையா, எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. நம்ம நட்பு, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம், இது எல்லாமே அவர்களை சார்ந்து இருக்கும். அப்படிங்கும்போது அவருடைய பழக்க வழக்கங்கள் இலகுவாக நம்மை தொற்றிக்கொள்ளும். நம்மளா போய் தேடி போறதில்லை, அவருடைய பழக்க வழக்கங்கள் இலகுவா நம்மள்கிட்ட அட்டாச்சட் ஆயிடும், உடனே வந்துடும். அப்போ அதை சரி செய்து கொள்வதற்குத்தான் அவ்வப்போது இஸ்லாமிய சட்ட திட்டங்களை ஞாபகப்படுத்த வேண்டும், பயான்கள் கேட்க வேண்டும். எது சரி எது தவறு என்பதை உள்வாங்குகிற பொழுது நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும். இல்லைன்னு சொன்னா நம்மோடு சேர்ந்து இருப்பவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அதே கொள்கை நம்மளை ஒட்டிக்கும். உதாரணத்துக்கு ஒரு மஹல்லா 5 தெரு 6 தெரு 10 தெரு ஃபுல்லா முஸ்லீமா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அங்க ஒரு மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். பள்ளிவாசல் இருக்கும், ஒரே திருக்குரான் ஓதுற சவுண்ட் இருக்கும், பயான் சவுண்ட் இருக்கும், பூரா சுத்தி பாய்களா முஸ்லிம்களாவே இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் ஷிர்க்குக்குள்ள போய் விழுந்துட மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் வேற்று கொள்கையோ வேற்று ஈமானோ உள்ள வராது.
ஆனால் அதை தாண்டி வெளியே இருக்கிற பொழுது நம்மை சார்ந்திருப்பவர்கள் சேர்ந்திருப்பவர்கள் எல்லா கொள்கை எல்லா மதத்துக்காரர்கள் இருக்கிற பொழுது நம்மை வெகுவாக அவருடைய கொள்கை உள்ளே புகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மூட பழக்கத்தை ஒழித்தார்களோ அது இன்றைக்கும் அது பரவலாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்மளுகளே ஜனாசாக்கு போறாங்க. ஜனாசாக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா குளிக்காம வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது பொம்பளைங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஆம்பளைங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாமே அப்படியே சொல்லிடுறாங்க. எங்கப்பா போயிட்டு வந்த? ஜனாசாக்கு போயிட்டு வந்தாருங்க, அவர் குளிக்காம உள்ள வரக்கூடாது, காலை கழுவாம உள்ள வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் காஃபிருடைய கொள்கை. அவன் தான் டெத்துக்கு போனா குளிக்காம வீட்டுக்குள்ள போக மாட்டான். நம்ம யாரு குளிக்கணும் அப்படின்னு சொன்னா பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், யார் ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார்களோ அவங்களும் கட்டாயம் குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க மேல நஜீஸ் பட்டுருச்சு, கழுகும் போது குளிப்பாட்டும் போது வைத்த ஜனாசாவை அமுக்கும் போது முன்துவாரத்திலையும் பின்துவாரத்திலையும் நஜீஸ் வெளியாகும். கழுவி விடும்போது அந்த நஜீஸ் மேல பட்டுரும். பட்டுட்டா என்ன ஆகும்? அது நம்ம கழுவி சுத்தம் பண்ணணுமா இல்லையா? அதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, நீங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுகிற பொழுது உங்கள் மீது நஜீஸ் பட்டு விட்டால் கழுவி கொள்ளுங்கள், சுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். முஸ்தஹப், அவ்வளவுதான், முஸ்தஹப்பான காரியம். ஆனால் இன்றைக்கும் ஜனாசாவுக்கு போயிட்டு வந்துட்டா அவர் தொழுவ மாட்டாரு, கபர் அடக்கம்லாம் இருக்க மாட்டாரு. மவுத்து வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்திருப்பார், தீதார் பார்த்துட்டு வந்திருப்பாரு. தீதார் பார்த்துட்டு வந்தவரை குடிச்சு வீட்டுல இருக்கிற அம்மா என்ன சொல்லும்? தம்பி நீ மவுத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டப்பா, முதல்ல குளிச்சுட்டு வா அப்படிம்பாங்க. குளிக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. மவுத்து வீட்டுல போய் அங்க நின்று பார்த்துட்டு என்ன காரணம் ஏது காரணம்னு விசாரிச்சுட்டு அவங்க நல்ல ஆறுதல் கூறிட்டு வர்றது, அவ்வளவுதான். இதுக்கு குளிக்கணுன்ற அவசியம் இருக்கா? இல்லை. ஆனால் இன்றைக்கும் முஸ்லிம்கள்ல பல பேர் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறார். அதே போல இந்த லைட்டு போட்டா சில பாய்க, நான் காபீர்களை சொல்லல, சில பாய் என்ன லைட்டு போட்டோன்னே அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்துருவாங்க. இதுக்கு பார்த்து முத்தம் கொடுக்குற அப்படின்னா அது அவருக்கும் தெரியாது, யாரு நம்மை சுற்றி இருப்பவர்கள் செய்வது. இந்த சூரியனை கண்டுட்டா அல்லது வெளிச்சம் வந்துட்டா அவங்களுக்கு அது ஒரு கடவுள் தானே. சூரிய பகவானுமா, வெளிச்சத்தை பார்த்தா பகவானுமா, இருட்டை பார்த்தா இருட்டு பகவான், ஒன்னொன்னு வச்சிருப்பான். அவனோடு சேர்ந்து அவனோடு பயணிக்குகிற பொழுது அவன் செய்கிற செயல்கள் எல்லாம் நம்மகிட்ட ஈஸியா வரும். அதை தடுத்து கொண்டு வருவன் தான் முஸ்லிம். அரேபிய நாட்டுல இஸ்லாத்தை கடைபிடிப்பது பெரிய சவால் இல்லை. இந்தியா போன்ற நாட்டுல, இந்தியா மட்டும் சொல்லல, இந்தியா போன்ற நாட்டுல எல்லா மக்களும் சேர்ந்திருக்கிற ஒருவன் முஸ்லிமாக தன்னை அடையாளப்படுத்தி சரியாக வாழ்வதற்கு பழகி கொள்கிறான் அல்லவா? இப்பொழுதெல்லாம் நம்மள்கிட்ட மாற்று மத கலாச்சாரங்களும் மாற்று மத மூட நம்பிக்கைகளும் வருகிற போதெல்லாம் தட்டி தட்டி விட்டுறணும். இல்லப்பா இது என் வேலை இல்லை, இதை நான் நம்ப மாட்டேன், இது நமக்கு செட் ஆகாது, அப்படி தட்டித்து வாழுகிறான் இல்லையா? அந்த முஸ்லிம் சவாலான முஸ்லிம், அந்த முஸ்லிமுடைய ஈமானுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அப்போ லைட்டு போட்டுட்டா முச்சுன்னு முத்தம் கொடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அறவே கூடாது, செய்யவே கூடாது. காரணம், அந்நிய கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவரை போன்றே அவருக்கு அருகிலேயே எழுப்பப்படுவார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில வீட்டுல இதுவெல்லாம் மூட பழக்கமாக இருக்கிறதோ, காலம்பூரா பயான் கேட்கிறோம், காலம்பூரா சில விஷயங்கள் உள்வாங்கிக்கிறோம், சேர்ந்து இருக்கிற பொழுது அவ்வப்போது சில விஷயங்கள் நம்மளை தொற்றிக்கொள்ளும். அதை தடுத்துக் கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய வேலை இல்லையா? அதே போல இப்பயும் இந்த பள்ளி சத்தம் போட்டா நம்பர் ஆளு இருக்கிறான். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்போம், டக்குன்னு செல்போன்ல மணி அடிக்கும். பாத்தீங்களா, நான் சொன்னோன்னே இங்க மணி அடிச்சிருச்சு, நான் சொல்ல இங்க மணி அடிச்சிருச்சு. இங்க மணி அடிக்குதுன்னா அப்ப நடக்க போகுதுன்னு அர்த்தம். இங்க செல்போன்ல சம்பந்தம் இல்லாம எவன் எதுக்கோ அடிக்கிறான், ஏதோ ஒண்ணுக்கு கூப்பிடுறான், இவரு சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒன்று பேசுறார். அப்போ இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இது எதுக்கு சொல்றேன்னா, இஸ்லாமியர்கள் சிலரிடத்தில் இந்த குணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதுல இந்த இஸ்லாத்தை புரிந்து கொள்ளணும், இஸ்லாத்தை வேறு விதமா தீவிரமா ஏற்குமாறா புரியக்கூடாது. அதுல சில பேர் இருக்கா, முஸ்லீம்ல நாங்க தெளிவான ஆளுங்க, நாங்க தாங்க தூய வடிவில் இஸ்லாத்தை பின்பற்றுவோம் சொல்லி அவன் ஒரு மாதிரி பத்தியே பொறுத்து விட மாட்டான்.
ஏப்ப பத்தி பொறுத்துற, நீ பத்தியை பொறுத்தா பாத்தியா ஓதுவ, பாத்தியா ஓதுனா சிறுக்கு வச்சிருவ, அதனால பத்தியே ஆகாது அப்படின்னு அப்படியும் போயிடக்கூடாது. பத்திங்கிறது நறுமணம், அது நீ வீட்டுல பொறுத்து, கடையில பொறுத்து, கூடாரத்துல பொறுத்து, எங்க வேணாலும் பொறுத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு ஜம்பர்னு பேரே வச்சாங்க. ஏங்க பேரு? அவர் பள்ளி வாசல்ல வாசனை புகை போடக்கூடியவர், அதனால் அவரை கூப்பிடும் போது வாசனை திரவியம் போடக்கூடியவரே என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பாங்க. வாசனையை நம்மளையும் பிரிக்க கூடாது. இந்த மாதிரி பத்தி போன்ற நறுமணங்கள், அத்தர் போன்ற நறுமணங்கள் எனக்கு பிடிக்காது என்றோ, அல்லது இது பத்தி பொறுத்துனாவே சிறுக்கு, பத்தி பொறுத்துனா பாத்தியா ஓதிடுவான், அப்படி ஓவரா போயிடக்கூடாது. இஸ்லாம் அப்படியே போனா நேரம் அல்லாட்டையே போய் உட்கார்ற மாதிரியே பேசுவான். இருக்கிற எல்லா விஷயங்கள் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட அந்த பேசிக்க விட்டுருவான். இப்ப பத்தி பொறுத்ததுனால சிரிப்பு வருமா? பத்தியை வணங்குறோமா? நம்ம பத்தியை பொறுத்துறது நோக்கம் வீடு கமகமன்னு இருக்கணும். இன்னைக்கு பண்டைய காலத்தில் நம்முடைய வீடுகள் எல்லாம் வியாழக்கிழமையான அண்ணாமாரு ஊரை பத்தி பொறுத்துவான் இல்லையா? இன்னைக்கு பூரா தூக்கிட்டான். எந்தெந்த வீட்டுல இளைஞனெல்லாம் நான் தெளிவான ஆளு, நான் பெரிய முஸ்லீமு, நான் தான் அப்பாட்ட இருக்கிற சொர்க்கவாதின்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கத்துல போய் ஊறி போனான் பத்தியா, அவன் பூரா வீட்டுல அம்மா செய்யற நல்ல விஷயங்களை பூரா தூக்கிட்டான். பத்தியெல்லாம் பொறுத்திடாது. அப்ப அப்படியும் போயிடக்கூடாது, ரொம்ப மூட நம்பிக்கையாவும் போயிடக்கூடாது, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதையும் தூக்கிடக்கூடாது. நடுநிலைதான் என்றைக்குமே நம்மை நேர்வழியில் எடுத்து செல்லும். அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அற்புதமான ஒவ்வொரு சொல்லும் செயலும் அறிவியல் ரீதியா இன்னைக்கு இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்வதற்கும், இன்னும் சொல்ல போனா உலகம் முழுக்க இஸ்லாம் வரும்னு நம்ம ஹதீஸ்லாம் படிக்கிறோம். எல்லா பேரும் முஸ்லீம் ஆயிடுவாங்க, எப்படிப்பா ஆவாங்க? நம்ம அறிவுக்கு எட்டல. ஆனால் சொல்லப்படக்கூடிய செய்திகள் இன்னும் காலம் செல்ல செல்ல உலக அறிவு அதிகமாகும், மார்க்க அறிவு குறையும், உலக அறிவு அதிகமாகும். உலக அறிவு அதிகமாக அதிகமாக ஒவ்வொன்றையும் சிந்திச்சு மக்கள் செயல்படுவான். ஒரு காஃபிரா இருக்கட்டும், ஒரு முஸ்லீமா இருக்கட்டும், எல்லாத்தையும் சிந்திச்சு ஆய்வு பண்ணி செயலாற்றுவான். அப்படிங்கிற பொழுது அவன் சார்ந்து இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் தவறு என்பதை புரிந்து இஸ்லாத்திற்கு சாரை சாரையாக வருவார். அதை யாரும் தடுக்கவும் முடியாது. அதனாலதான் இந்த குறுகிய காலங்கள்ல பாருங்க, ஒரு 10-20 வருஷத்துல எவ்வளவு டெக்னாலஜி, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு பெருசா இஸ்லாம் வளருமான்னு தெரியாது. அந்தந்த பகுதிகளில் இஸ்லாமை போதிப்பார்கள், சின்ன சின்ன புத்தகம் எழுதுவாங்க அல்லது நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மைக் கூட இருக்காரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. ஓங்கி கத்துனா தான் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? இங்க பேசுறது உலகம் முழுக்க கேட்கிற மாதிரி. அப்போ இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான். ஒரு ஆய்வு சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து சென்ற நூற்றாண்டு வரை இஸ்லாத்திலே வந்த பாரம்பரியமா வந்த மக்களுடைய தொகை ஒரு பக்கமோ, இந்த நூற்றாண்டுல வளர்ந்த வளர்ச்சியை 2 ஈடாயிருச்சாம். அந்த அளவிற்கு அதீத வளர்ச்சி. அதனாலதான் பயப்படுற 2025 நடக்குதா? இன்னும் 25 வருஷத்துல உலகத்துல நிறைய நபர்கள் கிறிஸ்தவத்துக்கெல்லாம் மேல இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகம் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை தான் உண்மையாவது. சத்திய கொள்கை அனைத்தும் அறிவார்ந்த கொள்கை. இஸ்லாத்துல ஏதாவது மூட பழக்கம் இருக்கா? இஸ்லாத்துல சொல்லப்பட்ட அனைத்தும் அறிவார்ந்த விஷயம். வருகிறான், பார்க்கிறான், ஆய்வு செய்கிறான், படிக்கிறான், பிறகு இஸ்லாத்திலே நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அத்துணை நபர்களும் சாரை சாரையாக இஸ்லாத்துக்குள்ளே வந்து கொண்டேதான் இருப்பார். காரணம், மூடப்பழக்கத்தை எதிர்க்குகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபியுடைய மகன் இப்ராஹிம் என்பவர் சிறு வயதில் மௌத்தாயிடுறார். மௌத்தான உடனே அந்த சஹாபாக்கள், அன்னைக்கு அரபிகள் தானே, சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்னைக்கு சூரிய கிரகணம் பிடிச்சிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மகன் மௌத்தா போனனாலதான் சூரிய கிரகணம் வந்துருச்சு போல அப்படின்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கலைகிறார்கள், இல்லை, யாருக்காகவும் எவருக்காகவும் இயற்கை நிக்காது. சூரியனோ சந்திரனோ அல்லாஹ் நிப்பாட்ட மாட்டான், அது இயற்கை நடந்துகிட்டே தான் இருக்கும். என் மகன் மரணத்தினால் சூரிய கிரகணம் ஏற்பட்டது என்று நீங்கள் நம்பாதீர்கள், சொல்லாதீர்கள், பேசாதீர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு ஈமானை போதித்தார். இன்னும் சொல்ல போனா நம்முடைய சஹாபாக்கள் சொன்னாங்க, 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கத்துக்குள்ள சாரை சாரையாக போய்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம் சொல்லாம விட்டுட்டாங்க. சொல்லாம ரூம்குள்ள தான் போயிருக்கிறாங்க.
சகாபாக்கெல்லாம் பேசிக்கிறாங்க, அந்த அமல் செஞ்சா அப்படி கிடைக்கும், இந்த அமல் செஞ்சா நம்ம இப்படி போயிடலாம் சொர்க்கத்துக்கு, இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வெளியே வந்துடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, எந்த கேள்வி கணக்குமே இல்லாம முஸ்லிம்கள் சொர்க்கம் போவாங்கன்னு. அவங்க யாரு? மூணு குணம் படைத்தவர்கள். அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார், சகுனம் பார்க்க மாட்டாங்க. அதே போல ஓதி பார்க்க மாட்டாங்க. அதே போல உடம்புல காயங்கள் ஏற்பட்டா சூடு போட்டுக்கிற மாட்டாங்க. இந்த மாதிரியான 3 செயல்களை செய்யாத முஃமின் என்ன செய்வான்? எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனத்திற்கு செல்வான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகுனம் நம்ம பார்க்க மாட்டோம். இந்த ஓதி பார்க்க மாட்டோம்னு சொன்னோடனே இந்த திருக்குரான் ஓதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் சொல்லிடுறான். குரானுங்கிறது என்னங்க? அது நேர் வழிகாட்ட வந்த ஒரு புத்தகம், அவ்வளவுதான். அது ஒரு டைரி, அது ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். அதை போய் பிடிச்சி ஓதி ஊதி நீ நெஞ்சில ஊதிக்கிறது, முகத்துல தடவிக்கிறது, இதெல்லாம் சரியாகாது. நீ அல்லாட்ட டைரக்டரா கேளு, அல்லாஹ் அவன் கழுத்து படையில இருக்க, இதுவும் தப்பு. இப்படி ஏற்குமாறாக விளங்கவும் கூடாது. மந்திரிக்க மாட்டான், ஓதி பார்க்க மாட்டான் என்றால் ஷிர்கான வார்த்தைகளை கூறி அன்றைய அரேபியர்கள் எல்லா விதமான தெய்வங்களையும் அழைப்பார்கள். தெய்வங்களுடைய பெயர்களை சொல்லி இந்த தெய்வத்தினுடைய பெயரை கூறி இவனுக்கு ஷிஃபா கிடைக்கட்டும், இவனுக்கு உடல் ஆரோக்கியமாகட்டும் என்று மந்திரிப்பார்கள், ஓதி பார்ப்பார்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்களே ஒழிய திருக்குரான் ஷரீஃபிலே ஓதப்படக்கூடிய அந்த ஓதி பார்த்து ரசூலுல்லாஹ் தடை செய்யல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இறங்கி வச்சிருக்கான். ஓதி பார்க்கறதா, ஓதி பார்க்கிறாருங்க அந்த இமாம், ஓதி பார்க்கிறாருங்க அந்த மோதினாரு, அல்லது வீட்டுகள்ல யாருக்கான் தெரிஞ்சு ஓதி பார்த்தா அவன் சிறுக்கு வைக்கிறாருங்க. ஏங்க ஓதி பார்க்கறாங்க? அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் பெடரிக்கு பக்கத்துல இருக்க, பெடரியில தான் இருக்கிறான். அப்புறம் எதுக்கு நம்ம ஊசி போடணும்? அல்லாஹ்ட்ட கேட்பது அது வேற டைரக்ஷன். அதை தாண்டி அல்லாஹ் எதிரெல்லாம் நீங்கள் ஷிஃபாவை தேடுங்கள் என்று சொன்னாரோ, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த வழியில எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நோய் நிவாரணம் பெறலாம் என்று சொன்னார்களோ அதை எடுத்துக்கணும் இல்லையா? ஒரு வழி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வழியில போறது தவறாயிடும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத்து நேரத்துல ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எப்பயுமே ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்னன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களோ அல்லது இன்ன பிற தேவைகளோ ஏற்பட்டா இந்த குல்லாவுது பிரபில் ஃபலக் குல்லாவுது பிரபில் நாஸ் என்ற சூறாக்களை ஓதுவார்கள். ஓதி ஊதி தன்னுடைய முகத்துல தடவிக்கிடுவான். இன்னைக்கு நம்ம தொழுதவுன்னு இப்படி செய்யறோம் இல்லையா? அப்படி செஞ்சுட்டு போறோம்ல, என்ன இல்லாட்ட துவா செஞ்சோம், அந்த பரக்கத்தை நம்முடைய கிடைக்கிறதுக்கு தானங்க இப்படி செஞ்சுட்டு போறோம். இன்னும் நம்மளா இப்படிதான் செய்யறோம். முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் இப்படி தொழுது முடிச்சுட்டு முகத்துல தடவி இந்த கையில தடவுவாங்க, உடம்புல தடவுவாங்க, காலில் தடவுவாங்க. ஏங்க, தொழுத பரக்கத்தை எனக்கு முழுமையா கிடைக்கட்டுங்க. யாருங்க செஞ்சா? எங்கள் நபி செய்தார்கள். கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் செய்ய முடியல. அப்போ ஆயிஷா அம்மா இந்த 2 சூறாக்களையும் ஓதி பெருமானாரின் முபாரக்கான கரத்தை தூக்கி அவங்கள ஊத சொல்லி அப்படியே தடவி விடுறாங்க. அப்போ எது மூட நம்பிக்கையோ அதுதான் மூட நம்பிக்கையா எடுக்கும். எது பெருமானார் காட்டி சென்றார்களோ அதையெல்லாம் நம்ம மூட நம்பிக்கை எடுக்கக்கூடாது. அப்ப ஓதி பார்க்கிறதுங்கிறது திருக்குரான் ஷரீஃபினுடைய வார்த்தைகளை ஓதி ஒருவன் ஷிஃபா தேடுவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்திருக்கிறார். ஏன் செய்தும் காட்டி இருக்கிறார். பல ஹதீஸ்கள் புகாரிலே வருகிறது. அப்போ தப்பா விளங்கிடக்கூடாது. மந்திரிக்கவே மாட்டான், மொட்டையா சொல்லிடுறான். ஹதீஸ்களை எப்படி சொல்லிடுறானுன்னா, சகுனம் பார்க்க மாட்டான். ஒரு முஃமின் எந்த கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கம் போகணுமா 3 தன்மை இருக்கணும். ஒன்னும் சகுனம் பார்க்க மாட்டான், இன்னொன்னு ஓதி பார்க்க மாட்டான், மந்திரிக்க மாட்டான், 3வது சூடு போட்டுக் கொள்ள மாட்டான். அந்த காலத்து அரபிகள் உடம்புல புண்ணு வந்துருச்சுன்னா சூடு போட்டுக்கிடுவோம், சீக்கிரம் ஆறணும்னு சொல்லி அல்லது வேண்டுதலுக்காக சூடு போட்டுக்கிடுவோம். நம்ம சூடு போட மாட்டோம், சகுனம் நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? ஆனா அந்த ஓதி பார்க்கறதுல பாத்தீங்கன்னா இதுல போய் முஸ்லீம் சமூகத்தை பூரா சொல்லி வச்சிருவோம். குர்ஆன் அது சும்மா வழிகாட்டி, அவ்வளவுதான். அது ஒரு புக்ஸ், அதோடு முடிந்தது என்று நினைக்க கூடாது. அது வழிகாட்டி மாத்திரமல்ல, நம்மோடு ஐக்கியப்படுது. நம்ம ஓத நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை களையக்கூடிய அற்புதமான நோய் நிவாரணி, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை அகற்றக்கூடியது, உடலிலே ஏற்படக்கூடிய நோய்களையும் அகற்றுவதற்கு முழு தகுதியும் திராணியும் உள்ளது திருக்குரான். அந்த திருக்குரான் நம்ம தவற வழங்கிடக்கூடாது. ஓதி பார்க்குதல், மந்திரித்தல் அப்படின்னு சொன்னா திருக்குரான் ஷரீஃபை ஓதி நெஞ்சிலே ஊதிக்கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு உறங்குகிறாரோ அவர் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கவாதி. என்னங்க,
ஒரு மலக்கை அல்லாஹ்தாலா தலைமாட்டில் நிப்பாட்டிடுறான். ஒரு மலக்க அல்லாஹ்தாலா தலைமாட்டில் நிப்பாட்டி அவர் விழிக்குகிற வரை இவருக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் அந்த மலக்கை வைக்கிறான் என்றால் இது போன்ற ஹதீதுகள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயத்தில் குர்சியுடைய சிறப்பு அவ்வளவு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு எழுத்து, ஆயத்துக்கள், சூறாக்கள் அனைத்தும் மனித உள்ளத்திற்கு நிவாரணியாகவும் அதே சமயத்தில் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால அந்த மந்திரித்தல் வேறு, இந்த மந்திரித்தல் வேறு. மந்திரித்தல் மூட பழக்கத்தில் குரானையும் சேர்த்துறான். வந்து ஓவரா மூட பழக்கம் நினைச்சிடக்கூடாது. நான் தாண்டா ஒரிஜினல் முஸ்லிம் சொர்க்கவாதின்னு சொல்லி நபி அவருடைய சுண்ணத்தையும் ஒதுக்கி மூட பழக்கம் சேர்த்திடக்கூடாது. நடுநிலையாக சிந்தித்து செயல்படுகிற பொழுதுதான் ஒரு முஸ்லிம் வெற்றியாளனாக அவன் ஆகுவான் என்பது நமக்கெல்லாம் தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நம்முடைய ரூமை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போகிற போது யா ஃபலாஹ் அப்படின்னு தூரத்துன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஓ வெற்றியாளனே அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போற காரியம் நல்லபடியா நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடணும், இஸ்லாத்துல துர்ச்சவனை பார்க்க கூடாது, ஆனால் நற்சவனை பார்க்கலாம். பெருமானார் பார்த்திருக்கிறார்கள். ஒரு வேலையை முன்னிட்டு வெளியேறுகிற பொழுது அல்லது ஒரு காரியத்தை முன்னிட்டு வெளியேறுகிற பொழுது நல்ல வார்த்தைகளை உள்வாங்கவோ அல்லது நல்ல வார்த்தைகளை கேட்குகிற பொழுது அந்த காரியத்தை அல்லாஹ் வெற்றியாக ஆக்குவான் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும். என்ன நம்ம நபியா சொன்னாங்க? நம்ம நபிதான் சொன்னாங்க. துர்ச்சகுணம் தான் இல்லை. இந்த மாதிரி போனா அந்த மாதிரி ஆயிரும், இந்த மாதிரி போனா ஆக்சிடென்ட் ஆயிரும். இப்ப நம்ம எஞ்சி போறோம், பூனை குறுக்க போயிருது, ஐயோ பூனை குறுக்க போயிருச்சுடா, முடிஞ்சதுடா, இன்னைக்கு வாங்க போற அரிசி மூட்டை பூரா ஓட்ட விழுந்துருண்டா அப்படி மனசுக்கு நினைக்கிறது. அல்லது எடுத்துட்டு வர்ற லோடு பூரா கவிழ்ந்துருண்டா அப்படி நினைக்கிறது. காரணம் பூனை குறுக்க போயிருச்சு. இது மாதிரியான நினைப்புகள் கூடாது. ஏன்னா இது துர்ச்சகுணம். ஆனால் நற்சகுணம் என்பது நல்ல வார்த்தைகளை கேட்கிற பொழுது நமக்கு அல்லாஹ் வெற்றி, இந்த காரியத்தை வெற்றியாக ஆக்குவான் என்ற எண்ணம் கொள்வது தவறில்லை. அது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஆக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, செய்து காட்டினார்களோ அதையெல்லாம் மூட நம்பிக்கை ஆக்கிடக்கூடாது. நான் ரொம்ப பயங்கரமான முஸ்லிம்னு சொல்லி அதே சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த அனைத்தையும் மார்க்கமாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்து எல்லாத்தையும் முடிச்சு என்ன செய்யறது? மார்க்கம், அது மார்க்கம், இது மார்க்கம், இதுவும் இஸ்லாம் தான், அதுவும் இஸ்லாம் தான், எல்லாத்தையும் இஸ்லாமாக ஆக்கிக் கொள்ளவும் கூடாது. ஆக மூட நம்பிக்கையை தவிர்த்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய நற்பண்புள்ளவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்தனை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. கடைசி வரை தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் உன்மீதே நம்பிக்கை வைக்கிறேன் என்ற அற்புதமான நம்பிக்கையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கினை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி வாழக்கூடிய நல் முஸ்லிம்களின் பட்டியலில் நம் அத்துணை நபர்களையும் அல்லாஹ் தஆலா சேர்ப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.